சரி ஆ, விக்னேஷ் அண்ணா. இல்ல அவனுக்கு ஒரு இல்ல இல்ல ஓசிடி ஒரு இருக்கு, அலெக்ஸ் நிமிஷம் வேணா மேல ஷேர் இருங்க. பண்ணா இல்ல இல்ல தூக்கிடுவான். எனக்கும் எலான் மஸ்க்கும் எவ்வளவு பெரிய பாண்டுனா, அதனாலதான் மேல ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வழி பண்ணி விட்டான். சொல்லுங்க. இல்ல சரி என்கிட்ட அண்ணா ஐபோன் விக்னேஷ் அண்ணா. உங்களோட இருக்கு, உங்களோட நான் பண்ணி உங்களோட விடுறேன். கட்டளைக்கு என்னங்க நான் துணைத் தலைவர் பதவி ஏத்துக்கிறேன். வாக்கர் ஆனா ஓகேங்களா? ஒரு அண்ணா ஆனா விக்னேஷ் அண்ணா. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ப்ரொஃபசர் ஒரு கவுண்டர் இது அஹ், சொல்லி விட்டுறேன். ம், இந்த ம். ஒரு வீடியோ இருக்குமே, நீ ஒரு ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு படுற பாடுன்ற டேய் மாதிரி நீ ஒரு ஐபோனை வச்சுக்கிட்டு படுற பாடுகுது. அதான் நான் மேல இல்லடா டேய் அப்படி கிடையாதுடா. இதே நான் ஊருக்கு போனோன்னு சும்மா நெட்வொர்க் தாறுமாறா நிக்கும். சும்மா 10 ஸ்பேஸ் ம், கொண்டு பண்ணுவேன். சரி விக்னேஷ் அண்ணா. ம், ம். இது நம்ம எக்ஸ் டெபுட்டி சிஎம் வந்துட்டு கண்ணாடி மாமே போட்டிருக்காங்க, ஈஸ்வரராஜ் துண்டு வந்திருக்காண்டா. கழுத்துல போட்டிருக்காங்க, நான் அதெல்லாம் தானே பாத்தீங்களா? ஏத்தி விட்டேன். ஏய் இருடா. இரியா ப்ரொஃபசர் ஏதோ ஆரம் சொல்றாப்ல அஹ், கேப்போம். இல்லைங்க. அஹ், இல்ல ஆர்வமா தினேஷ் இருக்குல்ல தினேஷ் டாபிக். தினேஷ் இங்க சொல்லுங்கண்ணா. ஒருத்தன் ஒரு ஓடுருவான். நிமிஷம் ஓகேவா? ப்ரொஃபசர் சொல்லி அஹ், சொல்றேன். அஹ், ஏய் என்ன ஈஸ்வர கேக்குதாடா? சாலா ஏடிஎம்கே யாரா? சொல்லுப்பா. தொகுதி பக்கமே பிரச்சாரம் போவாது விக்னேஷ். இல்ல கால் என்ன பண்ற? என்ன பண்ற சரிண்ணா? நீ எப்படி இருக்க? உங்க தொகுதிலாம் எப்படி? தொகுதி பக்கமே பிரச்சாரம் போல போல. ஈஸ்வர உங்க தொகுதிலாம் எப்படி? இந்த தொகுதிலாம் நல்லா தான் எந்த போயிட்டு தொகுதி? இருக்கு. யோ நேய கேண்டிடேட் போட்டு வச்சுக்கிறீங்க. அதெல்லாம் ஒரு உங்களோட சொந்த பெட்டரா ஊரு தான் கூட உங்களோட இல்லாத அளவுக்கு பெட்டரா தான் கேண்டிடேட் போட்டு போட்டிருக்கோம். வச்சுக்கிறீங்க. பிஜேபிக்கு சீட்டை ஒதுக்கிட்டுலாம் பேசவே கூடாது. நீ உன் தொகுதி எந்த தொகுதி? ஏய் 25 ஐயோ, சீட்டு தான் கொடுத்துக்கிறோம். உன் அதுவே தொகுதி அவனுங்க வேற உன் தொகுதி எந்த தொகுதி ஈஸ்வர? என் தொகுதி 75. அடிக்கடிக்கு இடைத்தேர்தல் வரும். உங்க கேண்டிடேட் ஜெயிச்சா பாத்தீங்கன்னா போட்டு சின்னவரை போட்டு அந்த கேள்வி வைக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்வி வைக்கிறாரு. பொது வெளியில இதெல்லாம் அசிங்கமா தெரியலையா? ஏன்டா ஒரு டீசென்ட் பரிச்சை பண்ண மாட்டீங்களா? அவன் தான் டேய் 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 விக்னேஷ் கிட்ட பேசுறடா. விக்னேஷ் அண்ணா கிட்ட பேசுறடா. டேய் யாரோ நினைச்சு சரி பேசிருக்க. விக்னேஷ் இல்ல உங்க மத்திய இல்ல எக்ஸ் மந்திரியோட பையனுக்கு தான் போஸ்டிங் கொடுத்துருவேன். நீ ஏதோ உருட்டுன பாரு. எக்ஸ் மினிஸ்டர் பையனுக்கு மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கலன்னு பார்த்தா அவருக்கு முக்கியமான போஸ்ட் எலெக்ஷன் டியூட்டி முக்கியமான பொறுப்பு கொடுத்து வச்சுக்கிறாங்க. நீ இல்ல ஒரே நிமிஷம். நீ அது திமுக காரங்கிட்ட கேட்கணும். ஓகேவா? திமுக காரனுக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அது ஏன் என்கிட்ட கேக்குற? இல்ல நீதான் சொல்லிட்டு இருந்த. இல்ல அந்த பஞ்சாயத்து இல்லடா. நான் அந்த பஞ்சாயத்துக்குள்ளாரே வரல. நீ படிச்சதெல்லாம் இங்க ஒப்பிக்க வேணாம். அது இல்ல மேட்ரு. நான் கேக்குறது என்னன்னா, உங்க ஆளு அங்க பால்டாயில்ன்றதும் அவரு பாத்தீங்கன்னா உங்களை தவழ்ந்து வராங்கன்றதும் இல்ல பொதுவெளியில இந்த மாதிரி மோசமா இல்லையா? கேவலமா இல்லையா? ஏன்டா ஒரு டீசல் பாலிடிக்ஸே பண்ண தெரியாது உங்களுக்கு? இல்ல அரசியல்னா இதோட மோசமா அடிப்பானுங்க. அப்படி கிடையாதுடா. அண்ணனுடைய டெமோ இது மாடல் வெர்ஷனை வச்சு ஓட்டு கேட்க ட்ரை பாருங்க. என்னடா ஒரே நிமிஷம். டேய் ஈஸ்வர இல்லடா நான் கேக்குறேன். டீசல் பாலிசி எந்த காலத்துல தான்டா பண்ணுவீங்க? ஏன்பா ஒருத்தவங்க தாக்கி பேசுறது அரசியல்ல ஒன் ஆஃப் த இது தனி மனித தாக்குதல் கிடையாது. தனி மனித தாக்குதல் இல்லடா. பேசுனாங்க பால்டாயில்ன்றீங்களே, அது தனி மனித தாக்குதல் தான்டா. அவர் பர்சனல் தான்டா அது. அவர் பாலிடிக்ஸ்ல இருக்காருல்ல, பாலிடிக்ஸ்ல இல்லாதவங்க இப்பதானே சொன்ன தனி மனித தாக்குதல் பண்ண மாட்டோம். கேள்வி மட்டும் அவங்க ஆரம்பிச்சாங்க. ஈஸ்வர் சொல்றது கரெக்ட். நாங்க தேவைப்பட்டா பண்ணுவோம். நான் பண்ணுவேன். நாங்க அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல. நான் என்ன கேக்குறேன், கொடநாடு வழக்குல ஏன் அங்க இருக்கிற பகாதூரை கொண்டுட்டு கொடநாடுல இருக்கிற ஃபைல் எல்லாம் ஆட்டைய போட்டாரு உங்க முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. நான் கேக்குறேன், அந்த கேஸ போட்டது ஏட்டையா? யாரு இங்க சுத்தினு இருப்பான் பாரு ஒரு தற்கூரி, பேரு ஆர்எஸ் பாரதி பையன். சரி அவங்களையா? இங்க பாருங்க பேசுறவன் வாதாடல கேஸ போய் வித்ரா பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான். அவங்கிட்ட போய் கேளுங்கடா. ஏன்டா எங்க கிட்ட வரீங்க? ஏன்டா ஒரு கேஸ இது ஒழுங்கா வாதாட துப்பு இல்லாத ஒரு இது பண்ணிடுறானுங்க. அரசு தரப்பு சாட்சின்னு சொல்லிட்டு. இல்லடா ஈஸ்வர, அப்ப 3 வருஷம் எதுக்கு நான் மூடிக்கிட்டு இருந்தீங்க? 3 வருஷம் எதுக்கு நான் மூடிக்கிட்டு இருந்தீங்க? எது நாங்க மூடிட்டு இருந்தோமா? ஆமா பின்ன எடப்பாடின்னு ஒரு ஆள் இருந்தது தெரியல. இப்ப எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கிறாரு. அதுவும்
ஒயின் இல்ல ஷாப் இல்ல 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 ஒயின் அவரு ஷாப் ஸ்டார்ட் இல்லடா பண்ணிட்டாரு. ஒயின் 1 ஷாப் இயருக்கு பூட்டும் முன்னாடியே போது வந்து ஸ்டார்ட் ஷட்டர்ல பண்ணிட்டாரு கேம்பெயின். இல்லடா ஒயின் ஷாப் ஹலோ பூட்டும் போது வந்து மக்களை காப்ப ஷட்டர்ல தமிழகத்தை மீட்போம் இல்லடா அவர் ஆல்ரெடி கேம்பெயின் ஸ்டார்ட் சொல்றதை பண்ணிட்டாரு. கேள்டா ஒயின் ஷாப் பூட்டும் போது வந்து ஷட்டர்ல தலை விடுற மாதிரி கடைசி டைம்ல வந்து நாங்க தான் திமுகவுக்கு போட்டிங்கிறாரு. அவருக்கு இந்த இன்செக்யூரிட்டி கொடுத்தது யாரு? இன்செக்யூரிட்டி கொடுத்தது அது யாரும் நாங்க இல்ல, தான் அவர் அது கிரவுண்ட் நாங்க தான் ரியாலிட்டியில அந்த வேலை இருக்கு. நீங்க கம்பு சுத்துற அண்ணாமலை குரூப்ஸ் மாதிரி நீ பேசாதப்பா. என்னடா அவனுங்க விக்னேஷ் ப்ரோ, அண்ணாமலையே உங்க விக்னேஷ் ப்ரோ, குரூப் இல்லடா சரியா? இல்ல இல்ல கேக்குறேன் இல்ல இது சூப்பர் பாயிண்ட்ரா இல்ல சூப்பர் பாயிண்ட்ரா வேட்புமனு தாக்கல் பண்றதுலயும் இல்ல சூப்பர் பாயிண்ட்ரா. அண்ணாமலை உங்களை அவ்வளவு கேவலமா பேசி எப்படா மறுபடியும் கூட்டணி போனீங்க? ஏன்டா அண்ணாமலை வெக்கமான சூடு கட்சியிலே சொரணம் ஒரு இல்லடா? இதுவாவே இல்லையே, என்ன இது எந்த இல்ல பொறுப்புலயும் இல்லாம ஒரு இன்னும் அந்த கட்சியில தாண்டா இருக்காரு. இருக்காரு. ஆனா எங்க கிட்ட பேசுறது எல்லாமே நயினார் நாகேந்திரன் தான். இல்லடா அவர்தான் சீஃப், தமிழ்நாடு சீஃப். இது கேவலமா இல்லையடா? இன்னும் அந்த கட்சியில வச்சிருக்காங்க. இருந்தும் பாத்தீங்கன்னா நீங்க எங்க கூட்டணி கட்சியில அந்த கைது போட்ட கோமணத்தை தூக்கி சுத்தின்னு இருக்கீங்க. தூசி என்னடா கோமணத்தை யாரு கோமணத்தை கோமணத்தை யாரு தூக்கி சுத்தி நிக்குதுன்னு உனக்கே தெரியும். ஓகேவா? பாமாவெல்லாம் நீங்க சுத்திட்டு இருக்கீங்களா? அப்ப என்னடா கதை இது? சரி இல்ல விக்னேஷ் ப்ரோ மேல ஈஸ்வர சரக்கு அடிச்சிருக்கியா? விக்னேஷ் பேசுறேன்டா. டேய் நீ யாரோ நினைச்சு பேசினீங்க. விக்னேஷ் அண்ணா கிட்ட பேசுறது வேற. நான் ஒண்ணு சொல்லட்டா, நீ நானும் ஏத்தாப்புல நின்னாலும் உன்னை பத்தி ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி அட்டாக் பண்ணி பேசிதான் அதுக்கான மரியாதை இருக்கும். வெற்றி பெறலன்னு ஆனா இல்ல ப்ரொஃபசர் எப்படிதான் இருக்குது, நீயே நாளைக்கு வந்தாலும் நான் உனக்கு கிளிப்பண்டா அரசியல் அதான் இல்ல ஆனா ஹரி இல்ல மக்களை கவர்னா எவனா படிச்சீங்களா? அவ அப்படிதாங்க பண்ணுவான். ஹரிய ஈஸ்வர பத்தி சொல்லிடுறேன். ஒண்ணும் இல்லைங்க, நல்ல பையன் தான், டேலண்டட் தான். ஓகேங்களா? ஆனா டிஎன்பிசி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கும் போது சைக்கிள் அடிபட்டு தள்ள ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. ஓகேங்களா? சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எம்ஜிஆரை கொண்டு போய் எடப்பாடி கூட கம்பேர் பண்றான்னா இவன் எந்த அளவுக்கு எம்ஜிஆரை கொண்டு போய் இல்ல தெரியல யாரு கூட கம்பேர் பண்ண கூடாது. அவர் பிரதான எதிர்கட்சி எம்ஜிஆரை கொண்டு போய் யாரு கூட கம்பேர் பண்ண கூடாது. இல்ல ஒரு நிமிஷம் அலெக்ஸ், ஒரே கேள்வி. இந்த 5 வருஷத்துல அதிமுக என்னென்ன போராட்டம் பண்ணிருக்கு? உள்ளிருப்பு போராட்டம், வீட்டுல இருந்தே போராட்டம், உள்ளிருப்பு போராட்டம், அண்ணா பல்கலைக்கழக போராட்டம், அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு தொண்டை வந்திருக்கான் பேச விட்டீங்கன்னா நானும் சில கேள்வி கேட்பேன் அதிமுக போக்க பத்தி. இல்ல அதுக்கப்புறம் இந்த முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமே முடியல. இல்லடா அது போராடினது ஜெயக்குமார். கேக்குதாடா? அது போராடினது ஜெயக்குமார். எடப்பாடி என்ன பண்ண? இல்ல விக்னேஷ் ப்ரோ, அண்ணா யூனிவர்சிட்டி போராட்டம் வந்து 2024-25 அதுக்கு முன்னாடி 3 வருஷம் என்னாச்சு? நீங்க கேட்டீங்களா? அப்பவே கரெக்டா தானே கேட்டீங்க விக்னேஷ் ப்ரோ. 3 வருஷம் என்ன பண்ணாங்க நீங்க தானே கேட்டீங்க. அதுக்குதான் கேக்குறேன் நான். இல்ல மின்சார கட்டணம் ஏத்துறதுக்கு போராட்டம் பண்ணோம், மின் கட்டண உயர்வுக்கு. நீங்க உங்களுக்குள்ளே பண்ணிட்டீங்களா? இல்ல எடப்பாடி வந்து சொன்னாரு என்னன்னா, நான்லாம் வந்து கம்மியா 4000 தான் பில்லு கட்டுவேன், இப்ப 10,000 கட்டுறேன், எனக்கு ஏத்தி விட்டாங்கன்னு புலம்புனாப்புல. 38 மாவட்ட தலைநகரங்களை கலந்துகிட்டு போராட்டம் பண்ணோம் நாங்க. அதே போல அம்மா இதெல்லாம் சத்தியமா நடந்துச்சாங்க? நிஜமாவா? இல்ல எனக்கு தான் தெரியும். பேப்பரை பாக்கண்டா தற்குறி. ஈஸ்வர் தற்குறி இல்லடா, தற்குறி ஈஸ்வர், தற்குறி தற்குறி ஈஸ்வர் சாம இருக்கணும். தற்குறி ஈஸ்வர் மரியாதையா பேச மரியாதை கிடைக்கும். சரியா? ஏதோ நம்ம ஊரு பையன் சொல்லிட்டு பேச விட்டா. விக்னேஷ் ப்ரோ அவனை இறக்கி விடுங்க. கண்டவன் கட்சிக்கு வந்து இங்க வந்து கேன்வாஸ் பண்றதுக்கு ஏத்தாதீங்க, இறக்கி விடுங்க. உங்க ஃப்ரெண்டா இருந்தா நீங்க ஆஃப்லைன்ல வச்சுக்கீங்க, ஆஃப்லைன்ல வச்சுக்கீங்க. இதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்னா ஆன்லைன்ல வச்சுக்கோங்க. டிவி கேஸ் பேசல ஏத்தாதீங்க தயவு செஞ்சு விக்னேஷ் ப்ரோ, இறக்கி விட்டுருங்க. இல்ல ப்ரோ, இவர் எந்த அதிமுக பகுதியை சார்ந்தவர்? அதிமுக எந்த பகுதி? எவனா இருந்தா என்ன மரியாதைலாம் பேசுறான், அவனுக்கு என்ன? சரி அவர்கிட்ட வந்து லக்ஷ்மணன் தெரியுமான்ட்டு மேல கேளுங்க, இந்த ஜிஞ்சி மஸ்தான தெரியுமான்ட்டு கேளுங்க. அதிமுக சில போக்குகளை பத்தி கேட்கலான்ட்டு அவங்க கிட்ட கேட்டா ஆன்சர் வராது, அபியூஸ் தான் வரும்.
சித்து அவன்கிட்ட கேட்ட ஆன்சர் வராது, அபியூஸ் தான் வரும். அவன் அப்படியே பழகிட்டான். அவன் போர்டு பிளேயர் செஸ் விளையாட தெரியும்னு சொன்னான்ல அந்த பையன் தானே. ஆமா ஆமா அவன் தான். இவனுங்க என்னைக்கு போர்டு மட்டும் தான் இவனுங்கள்ட்ட பாயிண்ட் இல்லன்னா வெறியாயிருவானுங்க. சரியா, பாயிண்ட் இல்லன்னா வெறியாயி நம்மள தற்குறி அது திட்டுவானுங்க. அதிமுக ஒரே ஒரு இதுல அடிமை அதிமுகங்க. எந்த காரணங்களுக்கு அந்த அம்மா லேடியா மோடியான்னு என்னோட தொகுதியில வந்து கர்ஜிச்சாங்க. நான் அதிமுக தொண்டனா இருந்தேன். அந்த காலம் இப்ப தேவையில்லாம டார்க்னஸ்ல கல்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாம. இப்போ ரிமூவ் பண்ணியாச்சா இல்ல போயிட்டானா? ஒரே ஒண்ணுதான் ப்ரோ, அவனை அதிமுக வந்து எந்த காரணங்களுக்கு வந்து பிஜேபி எதிர்ப்புல இருந்ததோ அது எல்லாத்தையுமே போய் மண்டிட்டு சரணடைஞ்சு அந்த அந்த அம்மாவோட தொலைநோக்கு பார்வையே சிதைச்சிட்டாங்க, அந்த கட்சியை சிதைச்சிட்டாங்க. இப்ப அந்த கட்சியை ஆட்டைய போட்டு அந்த சின்னத்தை மீட்டெடுத்தது ஒரு பெரிய சாதனை நினைச்சிட்டு இருக்காரு. எப்படி அலேக்கா அந்த கட்சியை என்னோட மகனாகிய மிதுன் பழனிசாமிக்கு அப்படியே வந்து சொத்தும் இதோ அந்தஸ்தையும் டிரான்ஸ்பர் பண்ற மாதிரி இந்த கட்சியை வந்து ஒரு வாரிசு கட்சி போக்குல கொண்டு போறாரு. அதிமுக எப்பேற்பட்ட கட்சி, எப்படி இருந்தது, நானும் இதை இந்த நிலையில அவல நிலையில பார்க்கும்போது நான் வருந்துறேன். உண்மையா நீங்க வந்து அதிமுக உங்களோட அரசியல் ஒழுங்கா செஞ்சிருந்தீங்கன்னா தளபதிக்கு வருகைக்கு தேவையே இல்லை. நீங்க பண்ற எதிர்கட்சி அரசியல்ல தான் வந்து கேவலமா இருக்கு. இதெல்லாம் ஒரு எதிர்ப்பு அரசியலா? ஒண்ணுக்குள்ள ஒன்னா கூட்டாளி பங்காளி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறியாடா நீ எல்லாம் வந்து எதிர்கட்சியாடா அப்படின்னு சொல்லிதான் தளபதி இங்க வந்து இல்ல. அரசியல் பேசும்போது அடிப்படை நாகரிகம் கூட இல்லாம வயசு வித்தியாசம் யார்கிட்ட பேசுறோம் எதுவுமே தெரியாம வாடா போடான்னு 4 தடவை விக்னேஷ் ப்ரோவே அப்படி பேசுறான். தெரிஞ்ச ஆள்கிட்டே அப்படி பேசுறான். கேட்டா அரசியல் எதிரின்னு லூஸ் மாதிரி வளரிட்டு மேல வந்த உடனே உங்களுக்கு இருக்கும். விக்னேஷ் ப்ரோ நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் பேச நம்மள இந்த மாதிரி பேச மாட்டேன், சரக்குல இருந்தா என்னன்னு தெரியல. அவங்க ஸ்பேஸுக்கு போனாலே என்ன தெரியுமா பேசுவாங்க, பொடி பசங்களா, நேத்து மழையில முளைச்சு வந்த காளானுங்களா, நீங்கெல்லாம் எங்களுக்கு சரி சமமா. தேமுதிகவை என்னமா பேசினாங்க 2011 நாங்க போட்ட பிச்சைல சீட்டு. இந்த அதிமுகங்கிறவன் ஒரு பழைய ஆதிக்க மனப்பான்மையில வாழ்ந்துட்டு இருக்கான். ஜமீன்தாரு நான் பார்த்து சொல்றேன், இடைமறி மன்னிக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா சொல்லு திமுக இவனுங்களுக்கு பண்ண தப்பே இவனுக்கு மத்தவங்களுக்கு பண்றாங்க பாத்தீங்களா? இது எந்த மாதிரி ஒரு மனப்போக்குன்னு பாருங்களேன். ஏன்னா இவனுங்களுக்கு இவனுங்களை சொல்லுங்க. எம்ஜிஆர் வந்தப்பே உங்க வாய்ஸ் கட் ஆகுது, எனக்கு மட்டுமா தெரியல. இல்ல எனக்கும் கட் ஆயிடுச்சு. இல்ல எம்ஜிஆர் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா மேல போட்டு அவ்வளோ அபியூஸ் பண்ணுவானுங்க திமுக. ஓகேங்களா? ஜெயலலிதா அவங்க பண்ணாத அபியூஸே கிடையாது. அதாவது திட்டாத வார்த்தையே கிடையாது. ஆனா இவனுங்க வந்து இப்ப திமுகவும் அவனை திரும்ப திட்டுறான்னா வேற, நம்ம எங்கேயாச்சும் அவங்கள கண்டுக்கிறோமா? புரியுதுங்களா? ஆனா இவனை ஸ்பேஸ் போட்டு பாத்தீங்கன்னா நம்மளும் வந்து கடிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? சோ அதுதான் இவனுக்கு பண்ணது ஆதிக்கங்க. ஏற்றத்தாழ்வு தெரிஞ்சிருச்சு ப்ரோ, அவனுங்க வரமாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க தேர்ட் பொசிஷன் போயிடுவாங்கன்னு பயம் வந்துருச்சு, அவ்வளவுதான். எதிர்ப்பு அரசியல் என்ன பண்ணாங்க இந்த 5 வருஷத்துல? கரெக்டா தான் ஹரியும் விக்னேஷ் ப்ரோவும் கேட்டுட்டு இருந்தாங்க. எவ்வளவு போராட்டங்கள், யார் அந்த சார்னு மொட்டையா கேக்குறீங்கல்ல அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல. அதுக்கப்புறம் ஏதாவது ஃபாலோ அப் இருந்ததா? ஏதாவது நீங்க இல்ல அதையும் எடுத்து போட்ட டீடைல தான் நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சிட் ப்ரோ, அதையும் இவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த அண்ணாமலை தான் வந்து சாட்டையால அடிச்சு டைவர்ட் பண்ணி விட்டாப்ல, காப்பாத்தி விட்டாப்ல திமுக செஞ்சிட்டோம். அப்புறம் விக்னேஷ் ப்ரோ ஒன்னு கேட்டு அவர் சொன்னார்ல, இடைத்தேர்தல் வரும் யார் ஜெயிச்சாலும், அதுக்கு என்ன மீனிங் எனக்கு புரியல. உங்க கட்சியில இருந்து யார் ஜெயிச்சாலும் இடைத்தேர்தல் வரும்னா அது வேற மீனிங். நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. அண்ணாமலையோட வருகையை தடுத்தது நான் வந்து இந்த பேட்டைக்காரன் பண்ணது மாதிரி தான் பாக்குறேன். உனக்கு அந்த ஆளா சரி, எனக்கு அண்ணாமலையே தனிப்பட்ட விதத்துல வேற 1008 விமர்சனம் இருந்தாலும் நீ முழுக்க அவன் அளவுக்கு திறமை இல்லாத ஒரு அரசியல்வாதி தான். உன்கிட்ட வந்து சாதி இருக்கு, செல்வாக்கு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு நிகழா ஒருத்தன் வளர்ந்து வரான் அந்த ஸ்பேஸ்ல, அதே சாதி அதே ரீஜனு, அதை பொறுத்துக்க முடியாம பொறாமல வந்து ஓரம் கட்டுன ஒன்னெல்லாம் தமிழ்நாடு இளைஞர் ஒருத்தன் கூட தலைவனா ஏத்துக்கலையா எடப்பாடி பழனிசாமி? இல்ல நம்ம தேவையில்லாம இவ்வளவு நேரம் இருட்டுல கல்ல இருந்துகிட்டு இருக்கோம் அண்ணா சொல்ற மாதிரி நினைக்கிறேன். தேவையில்லாத பத்தி பேசிட்டு இருக்கீங்க, களத்துல இல்லாதவங்க பத்தி எல்லாம் ஏன் பேசுறீங்க? அதான்
அதான் சரி விடுங்க விடுங்க. இல்ல அது ஒரு நம்ம எலெக்ஷன் வேறைய பாருங்க, எவ்வளவு பேர் வந்து கேண்டிடேட் மாத்தி சரி மாத்தி மூவிங் ஆன் இன்சியல வச்சே மாத்தி போடுறாங்க. எனக்கு இங்க நடந்த எந்த பிரச்சனையுமே எனக்கு பெருசா வலிக்கலடா இன்ஃபுளுசரு. ஆனா நீ வந்து அட்வைஸ் பண்ற பத்தியா நம்ம இந்த அளவுக்கு வலிக்கணும் அதுக்குதான் நான் பேசுறேன். வலிச்சா கத்த கூடாதுங்கிறியா? சரி சரி இல்ல விக்னேஷ் ப்ரோ, நாளைக்கு நிறைய நம்ம கேண்டிடேட்ஸ் நேம்லயே இருக்க மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸ் போட்டிருக்காங்க எல்லா தொகுதியிலும். அதெல்லாம் வழக்கமா பண்றேன். அதாவது சிம்பிள் இருக்கும், போட்டோ இருக்கும், அது ரெண்டையும் பார்த்து போடுங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஒரு நிமிஷம் இல்ல நம்ம ஆளு கேம்பெயின் பண்ணும் போதே அடிக்கடி சிம்பிளுக்கு தான் ஓட்டு போட சொல்லுவாரு. விசிலுக்கு ஓட்டு போடுங்க, சிம்பிள் தான் எச்சத்தனமா இருக்கானுங்க, பயந்தாங்குழி எச்சத்தனமா. அது வழக்கமான ஒரு வாடிக்கையான விஷயம் தாங்க. 2016 உளுந்தூர்பேட்டையில 10 விஜயகாந்த் இறக்குனாங்க. 10 விஜயகாந்த் கரெக்டான டைம்ல ஞாபகம் இருக்கு. அவருக்கு இறக்குனதான் ஞாபகம் இருக்கு. அது வந்து ரொம்ப காமனா பண்ணுவாங்க. திருமாவளவனுக்கே செஞ்சாங்க. திருமாவளவன் காட்டுமன்னார் கோவில் வந்து அவர் 2016 மக்கள் நல கூட்டணி நிற்கும் போது எல்லாமே டிஎம்கே தான் பண்ணிருக்காங்கல்ல. ஆமா திமுக. அதோட நோக்கத்தை நான் சொல்லிடுறேங்க. அது எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்னொன்னா 100 ஒருமிக்க 100ங்கிற கான்செப்ட்ல தான் இவங்க இதை பண்றாங்க. சித்து ப்ரோ எனக்கு டவுட், ஏடிஎம்கேவே இருந்திருக்காங்க, டிஎம்கே வந்திருக்காங்க, ஏன் ஏடிஎம்கே பண்ணாம டிஎம்கே மட்டும் இந்த மாதிரி திட்டுத்தனம் பண்றாங்க? ஒரே நிமிஷம் ஏடிஎம்கேவும் பண்ணுச்சு. இல்ல ஏடிஎம்கேவும் பண்ணுச்சு. என்ன யாரு தெரியுங்களா? அவன் எவன் பேர் என்னது, சாரி ஓபிஎஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் லாஸ்ட் டைம் எம்பி எலெக்ஷன் வந்து பலாப்பழ சின்னத்துல 5 ஓபிஎஸ் இறக்குனானுங்க. ஆமா ஆமா. அவனுக்கு உத்தமம் கிடையாது. அவனுக்கு உத்தமம் கிடையாது. ஓகேங்களா? நான் உங்களுக்கு 65-70% 60% 65% உனக்கு வந்துட்டு ஏடிஎம்கே கொள்ள அடிக்கிறான், இவன் 80% அடிக்கிறான் டிஎம்கே. ரெண்டுமே ஃப்ராடு தான். அதுதான் சைஸ் கம்மின்றது. சைஸ் கம்மி, ஆனா கூடாது ப்ரோ. கன்ஃபார்ம் சைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இவனுங்க நினைச்சு கூட பார்க்க கூடாது இதுக்கப்புறம் நம்ம ஆட்சியில வரணும்ட்டு. அந்த மாதிரி இந்த எலெக்ஷன் இருக்கும். முதல்ல இன்னொன்னு ப்ரோ, இப்போ ஒரு நிமிஷம், ஏடிஎம்கேக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அங்க எடப்பாடி இருக்காரு. இப்ப ஜெயலலிதா இருந்தா நீங்க கத்தலாம், ஏன்னா அங்க ஜெயலலிதா அவ்வளவு பெரிய பவர்ஃபுல். ஆனா எடப்பாடி எல்லாம் 200 தொகுதி இப்ப பிரச்சாரம் பண்ணிருக்காரு. யாருக்காவது தெரியுமா? சொன்னா என்ன ஒரு தடவை எனக்கு ஒருத்தர் டிஎம் பண்றான், ப்ரோ பொய் தானே சொல்றீங்க, சத்தியமா இருந்தாலும் 200 தொகுதி பண்ணிருக்காரான்னு தான் ஒருத்தனுக்கு டிஎம். சிரிப்பு என்னன்னா, எங்க தொகுதிக்கு ஏன் எடப்பாடி வரலன்னு கேட்டேன். ஐயோ அவர் போன வாரமே வந்து போயிட்டாருன்றாங்க. எங்கயா வந்து போனாருன்னு நான் கேட்டேன். எல்லாத்துக்கும் வந்திருக்காரா? எங்க ஏரியா வந்திருக்காருன்னு தோணுது. ஆனா வந்துட்டு போயிருக்காரு அலெக்ஸ். எனக்கு தெரியல, போறேன் வரேன். என்னை பேசக்கூடாதுன்ட்டு ஆதி நீயே பேசுற பத்தியா? நீங்க பேசக்கூடாது விக்னேஷ் ப்ரோ. சரி இல்ல திருநெல்வேலி கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இந்த டவுட்டுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பாண்டிச்சேரியில சூப்பரா நம்மளுக்கு துணை ராணுவ படையோட பர்மிஷன் கொடுத்தாங்க. தளபதி அப்படியே ஒரே நாள் எல்லாம் முடிச்சாரு. அவ்வளவுதானே கேள்வி? மேல பயம்தான் கேட்டுச்சு. அதாவது பாண்டிச்சேரியில ராணுவ பாதுகாப்பு கொடுத்த மாதிரி தமிழ்நாட்டுல கொடுக்கலன்னு கேக்குறாப்ல. ஓகேங்களா? என்னன்னா இங்க அதாவது ராணுவ பாதுகாப்பு இல்ல, ப்ராப்பர் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தளபதி வந்து போனாலே மக்கள் செல்வாக்கு என்னன்னு மக்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஆளுங்கட்சி டம்மி ஆயிடுவாங்க. சோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இவன் வந்து சரியா பாதுகாப்பு கொடுக்கணும்ல. இன்னொன்னு மக்கள் நான் இன்னொரு விஷயம் சொல்லவா? நீங்க எப்படி அந்த கட்சிக்கு போகலான்னு சொல்லிட்டு இவனுக்கு மக்களை தான் பழி வாங்குறானுங்க. நீங்க தளபதி எத்தனையோ வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அவர் இதுவா சொல்லியிருப்பாரு. அவர் இப்பயும் பாத்தீங்கன்னா மக்கள் பாதிக்கப்பட்ட கூடாதுன்றதான் பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா ஒரு இதா என்ன சொல்றது அமைதியா போயிட்டு இருக்காரு, இது பண்ணிட்டு இருக்காரு. சோ இவங்கள மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த குணத்தை வச்சு அரசியல் பண்றவன கிடையாது. ஆனா அதான் இல்ல, ஒரு நிமிஷம் நேத்து கூட அறிவுரை கிட்டே பேசியிருந்தேன். பக்கத்து ஒரு பெருசு இருக்கானு, அந்தாலும் இதே மாதிரிதான் விக்னேஷ் ப்ரோ. ஏடிஎம்கே எல்லாம் ரொம்ப ஃப்ராடு பையன், ஆமான்னு சொல்லுவேன். அதுதான் நான் பிஜேபிக்கு ஓட்டு போடுறேன்றான். கேக்குதா விக்னேஷ் ப்ரோ? இல்ல நான் கேட்ட கேள்வி என்னன்னா, இப்ப பாண்டிச்சேரியில சூப்பர் பர்மிஷன் கொடுத்திருக்கீங்க, அதே மாதிரி ஏன் இங்க குடுக்கலன்னு சொல்லிட்டு இசிஐயே கேட்க முடியாதா?
எல்லாமே அவங்க இறந்து தானே. ஏன்னா எல்லாம் எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டீலிங் போகும்போது இவங்களோட மொத்த எதிரியும் தளபதி தான்றப்ப. அதாவது இன்ஃப்ளூயன்சரு இவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் கிட்ட இருந்தும் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, சரிங்களா? அங்க பாண்டிச்சேரி போலீஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க வந்து இப்போ கிரீன் சிக்னல் கொடுத்தோம்னா அவங்களும் கொடுக்க வேண்டிய ப்ரொடெக்ஷன், அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது விஜய்க்கு கிடையாது, மக்களுக்கு. அதான் அவங்க பாண்டிச்சேரி மக்கள் மேல பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு அக்கறை இருக்கு, அவங்க பண்றாங்க. இங்க அக்கறை கிடையாது, ஏதாவது ஒண்ணு நடக்கணுங்கிறதுக்காகவே அதை கொடுக்காம விடுறாங்க, புரியுதுங்களா? இது இன்டென்ஷனலா பண்றாங்கன்னு நம்ம சொல்றோம். விரும்புது, மக்களுக்கு எதிராக தான் செயல்படுது. போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டாம், ஆர்ஓ கிட்ட வாங்கினா மட்டும் போதும். அதான் ஆர்ஓ இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இல்ல நீங்க எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா நடக்குது. இல்ல நீங்க 1000 சொல்லுங்க, எலெக்ஷன் கமிஷனும் பாத்தீங்கன்னா ஒரு தடவை தான் நடந்துட்டு இருக்கு ஆரம்பத்துல இருந்து. இல்ல அத நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், நம்மளும் கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு தான் இருக்கோம். இல்ல இவனுக்கு எப்படி தப்பிக்கிறானுங்கன்னா போலீஸ கை கட்டி விட்டு தப்பிக்கிறானுங்க, ஓகேங்களா? போலீஸ் எப்படி தப்பிக்குதுன்னா ஆட்சியாளர்களை கை காட்டி தப்பிக்கிறானுங்க. ஆட்சியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவன் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா சும்மா நம்ம முன்னாடி சும்மா திட்டுற மாதிரி, ஏன்பா கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுற மாதிரி, சும்மா மேல அப்பல திட்டுற மாதிரி பண்றாங்க. இல்ல இது சுத்தி பாத்தீங்கன்னா மூணு விஷயம் புரியுதுங்களா? ஒன்னு எலெக்ஷன் கமிஷன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி. எனக்கு ஒரு கேள்வி, இல்ல ஒரு செகண்ட், ஒரு கேள்வி விக்னேஷ் ப்ரோ, ஒரு கேள்வி. மக்கள் இப்ப வந்து திமுக வந்து காபந்து அரசு, சரியா? வெறும் ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட் தான், ஓகேங்களா? கவுந்த அரசு, சரி, அது ஏதோ ஒண்ணு நீ வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சது, fill in the blanks. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபுல்லா வந்து இசிஐ கண்ட்ரோல்ல தான் இருக்கு, ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் பாதுகாப்பையே கொடுக்க முடியாத ஈஸியை இந்த எலெக்ஷனை வந்து நல்லா நடத்தி முடிச்சுருவாங்கன்னு ஒரு பொதுமக்கள்ல ஒருத்தனா நான் எப்படி நம்புறது? பொதுமக்கள்ல ஒருத்தனா எனக்கு, நானும் ஓட்டு போடுறேன், எனக்கு ஓட்டு உரிமை இருக்கு. பொதுமக்கள்ல ஒருத்தனா எனக்கு இந்த கேள்வி இருக்குது, புரியுதா? இந்த எலெக்ஷன் வந்து கரெக்டா எல்லாம் நடத்தி ஸ்மூத்தா முடிச்சிருவாங்களா இவங்கன்ற ஒரு கேள்வி வருது. ஒரு மக்கள் பாதுகாப்பு பேசிக்கான ஒரு கேம்பெயின், வெறும் கேம்பெயின் தான், மாநாடு கூட கிடையாது, வெறும் கேம்பெயின். அந்த இடத்துக்கு மாநாடு அளவுக்கு ஆளுங்க வர போறாங்க, மாநாடுனா லட்சக்கணக்கில் வருவாங்க. நமக்குன்னா 15 லட்சம் வரைக்கும் மதுரையில வந்தாங்கன்னு நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம் அஃபிஷியலாவே. ஸோ அப்போ அந்த அளவுனா கூட அது மேனேஜ் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். இது பொதுக்கூட்டம், இப்போ இது கேம்பெயின், பப்ளிக்ல தான் தேர்தல் பரப்புரை தான் நடக்குது. அதுக்கு அப்ப நீங்க எவ்வளவு கூட்டம் ஒரு வேட்பாளருக்கு வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற இடத்தையாவது கொடுக்கணும். சரி, அந்த இடத்தெல்லாம் தேர்ந்தெடுத்து பர்மிஷன் கொடுத்து 1 மணி நேரம்னு சொன்னா, நீங்க வர்ற வழியெல்லாம் பாதுகாப்பு கரெக்டா மக்களுக்கு கொடுத்து எல்லா ரோட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி ப்ராப்பரா வச்சிருந்தா அந்த 1 hour தாராளமா பத்தும், இல்லையா? ஆனா விஜய் அவர்கள் பேச வரும்போது அவரோட நீங்க கவுண்ட், அந்த ஹவர்ஸ் எவ்வளவு ஹவர்ஸ் பேசுறாருங்கிறத வந்து நீங்க பேசுறத வச்சு கணக்கு பண்ணக்கூடாது. அவர் வீட்டுல இருந்து கிளம்புனதுல இருந்து இங்க ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுங்கிறதுல வீட்டுல இருந்தே அவருக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. மத்தவங்க மாதிரி கிடையாது, மத்தவங்களாம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நின்று பேசும்போது அங்க கூட்டம் வருங்க, அதையும் காசு கொடுத்து கூட்டு வருவாங்க. நம்மளால வீட்டுல இருந்து கிளம்பும்போது பாதி மீடியாக்காரங்களே சூழ்ந்துடுறாங்க, பாதி வண்டி தான் சுத்தி வருது, அவங்களே சூழ்ச்சி ஸ்லோவா கொண்டு வர்றாங்க. அவரு வீட்டு கேட்டுக்கு முன்னாடியே கேமரா வச்சிருக்காங்க, வெறும் கேட்டையே உட்கார்ந்து அஃபெக்ட் பண்ற மாதிரி தானே இருக்கு அவரோட பிரைவசி. அதுதாங்க, வீட்டு வாசல்ல கேமரா வைப்பானுங்க, அதுல வர டிஆர்பில சோறு தின்னுவானுங்க, ஓகேங்களா? தளபதியை பத்தியே நெகட்டிவா போடுவானுங்க. சோறு அவனுக்கு எப்படி செரிக்குதுன்னு தெரியல. எல்லாம் மீடியாவே கிடையாதுங்க இனிமே. அதான் சொல்றேன், இனிமே மீடியா கல்ச்சரே அழிஞ்சிரும், இவங்க அழிச்சிட்டானுங்க, ஓகேங்களா? என்ன சொல்றோம், நீ ஒரு பில்டிங் வாங்கிடு, நீ ஒரு மீடியா தான் அப்படிங்கிறியா? விக்னேஷ் ப்ரோ, நீங்க எப்ப ப்ரோ கட்சி ஆரம்பிக்க போறீங்க? ஏன்டா இவ்வளவு நேரம் நல்லா தாண்டா பேசுறது, ஏன்டா ஈஸ்வர் மாதிரி பேசுற? இல்ல ப்ரோ, ஒண்ணு இப்போ கட்சி பேரு வீட்டுக்கு இல்ல, ஒரே நிமிஷம், விசிகா நினைச்சு போறாங்க. சரி, ஓகே, ஒரே நிமிஷம். சித்து ப்ரோ ஏதோ காங்கிரஸ்ல சேர்ந்திருக்கு, சொல்லுங்க ப்ரோ. காங்கிரஸ் இல்ல ப்ரோ, கட்சி இல்ல விக்னேஷ் ப்ரோ, கட்சி துவங்குனீங்கன்னா ஒரு பொதுச் செயலாளர் தேவைன்னா, ஒரு ஒருங்கிணைப்பாளர் தேவைன்னா சொல்லுங்க, நாங்களும் அறியும் முதல் வேலையா வந்து சேர்ந்து. இல்ல சித்தாவது பரவாயில்ல, காங்கிரஸ். நானு விக்னேஷ் பரவாயில்ல, பிஜேபி
பாண்டிச்சேரிக்கு தானே ப்ரோ இல்ல இல்ல தயவு செஞ்சு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் பயப்படுறீங்க? உட்காரு. ஆனா ஹரி ஆமா இல்ல 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 ஒரு நிமிஷம் ஆதி ஒரு நிமிஷம் கப்பலுக்கு போலியா நெட்வொர்க் கிடைக்கும் போது நான் பேசியிருந்தேன். ஹரி கேக்குதுங்களா? கேக்குது இல்ல வந்த உடனே அலெக்ஸ் சொன்ன என்ன தெரியுங்களா, அது இது நான் சொன்ன வில்லிவாக்கெல்லாம் பார்த்தா ஷோ ஷாட் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு, வில்லிவாக்கெல்லாம் ஓகே, ஆனா இது வந்து டவுட் தான்ண்ணா. இல்ல இல்ல நான் சொன்னேன் டேய் டி நகர்லயும் நல்லா போயிட்டு இருக்குடா, அது வந்து இன்னும் பாத்தீங்கன்னா தளபதி பேசாத. ஆஹா கேக்குதா? இப்ப கேக்குதா? தளபதி டி நகர் வில்லுவாக்க போறதுக்கு பதிலா அந்த நேரமா அவர் என்ன சொல்ல இல்ல தளபதி டி நகர் வில்லுவாக்கம் போறது பதிலா மியூட்ல போயிடணும்ன்றாரு. அதே மாதிரிதான் இல்ல இல்ல கேக்குதா? கேக்குது ஹரி இல்ல ஹரி ரிப்ளை பண்ணட்டும். சீக்கிரமா சொல்லுங்க. இல்ல இல்ல மேட்ரு என்னன்னா, தளபதி டி நகர்லாம் போவேனா வில்லிவாக்கம் மட்டும் போட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த அலெக்ஸ் பாட்டியா. இல்ல டி நகர் வந்துட்டு உங்களுக்கு அதான் சொன்னேன், ட்ரிபிள் எல்லாமே ட்ரிபிளா இருக்கும். அதான் நிறைய எல்லாம் ஒரே நிமிஷம் இல்ல இல்ல சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். பொதுச் செயலாளரை நீங்க எக்ஸ்எம்எல்ஏன்னு கூட்டுனா இப்பயே கூட்டுக்கோங்க, ஓகேவா? இதுக்கப்புறம் திரும்ப எம்எல்ஏ வராரு. இனிமே இந்த மே 5ஆம் தேதிக்கு அப்புறம் திரும்ப எம்எல்ஏவா இருப்பாரு. ஆய்வு பண்ணாமலையா வந்து அந்த இடத்துல சீட்டு தளபதி கொடுப்பாரு. அதெல்லாம் சரிதான். இல்ல வில்லிவாக்கம் ஈஸின்ற அதை விட புரியுதா? அது ஓகேடா. வடசென்னை கொஞ்சம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஜெயிச்சுட்டான்னு இனிமே சொல்லாது, ஜெயிக்கும் போது அப்படின்னு சொல்லி ஜெயிக்கும் போது மேட்ரு என்னன்னா, இல்ல ஆதவர்தன் ஜெயிக்கும் போது பார்த்தா ஒருத்தர் ஞாபகம், எல்லாருக்கும் ஒருத்தர் தான் ஞாபகம் வரும். யாருன்னு தெரியும்ல, காலம் காத்து இருந்து பதில் சொல்லணும் ஒரு பெருசு அத்தராத்திரில ஒரு ட்வீட் போட்டு ஒரு அறிக்கை விட்டது. அந்த காலத்தை காத்து இருந்து யாருக்கு சொன்னாருன்னா ஆதவர்ஜுனுக்கு சொன்னாரு. ஆதவர்ஜுன் மட்டும் அதான் ஜெயிச்சிட்ட பிறகு காலம் காத்து எப்படின்னா இல்ல இல்ல பெருசு பேசி முச்சியா அந்த ஆள் ஜெயிச்சிட்ட போதுன்ற மாதிரி பாப்பாதான். அதுக்குதான் வெயிட் பண்ணுங்க. நடந்தா பாப்போம். இல்லைங்க, மக்களு எல்லாருமே நம்ம பக்கம் தான் இருக்காங்க. நீங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதிமுக திமுக போயிட்டு ஓட்டு கேட்க போனாலே அடிச்சு விரட்டுறாங்க. எத்தனை வீடியோஸ் பாத்துட்டு தெரியுமா நான் ஒரு வாரத்துல